ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி உளுந்து இல்லாமல் ஆப்பம் செய்ய முடியுமா? ஆமாங்க, முடியும். இது எல்லாமே ஊற வச்சு அரைச்சி தான் எப்போவுமே செய்வோம். இப்போ அது இல்லாமலே செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு மிக்சியில் மதிய வச்ச சாதம் மீதமானதை 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். கூட 1 டம்ளர் அரிசி மாவையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இட்லி மாவையும் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காவை கட் பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 1 டம்ளர் இது கூட கலந்துக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட 3 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு புளிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். மாவு புளிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோடா மாவும் அது கூட கலந்துக்கிட்டு ஆப்ப கடாயில் நல்லா எண்ணெயை தடவி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவையும் இது கூட போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே தான் பண்ணணும், இல்லைன்னா உள்ளே ஒழுங்காக வேகாது. இதை சுற்றி நல்லா எண்ணெயும் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட ஆப்பம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.